பயணிக்கிற அதே பாதையில தான் அன்னாலும் அன்று வேதனையோடு கண்ணீரோடு அவமானத்தோடு கடந்து போனதை ஞாபகப்படுத்தி 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தை தியானிக்க வச்சாரு. அந்த பகுதியில கூட அன்னாளுக்கும் கூட நீண்ட காலம் குழந்தை இல்லை. சுற்றி இருந்தவர்கள் அவளை கேலி செய்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். அவள் அழுதாள், ஆனால் யாரிடமும் சண்டையிடவில்லை. தன் வேதனையை தேவனிடம் கொண்டு சென்றாள். ஆலயத்தில் அவள் வாயை திறந்து சத்தமாக பேசவில்லை. இதயம் மட்டுமே கதறியது, கண்களில் கண்ணீர் மட்டுமே வழிந்தது. மற்றவர்கள் அவள் குடித்திருப்பதாக தவறாக நினைத்த போதும் அவள் தன் நம்பிக்கையை விடவில்லை. எனக்கு ஒரு குழந்தையை தந்தால் அவனை உமக்கே தருவேன் என்று ஒரு பெரிய பொருத்தனை செய்தாள். தேவன் அவள் ஜெபத்தை கேட்டார். அவளுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அவளுக்கு பிறந்த சாமுவேல் வெறும் ஒரு குழந்தை அல்ல, இஸ்ரவேல் தேசத்தையே வழிநடத்திய ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அன்பானவர்களே, நான்